அடிப்படை விதிகளையே இன்னும் வகுக்காமல் மத்திய அரசு மெத்தன போக்கை கடைபிடித்து வருகின்றது என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு எந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என்பதற்கான எந்த தெளிவான வழிகாட்டலும் இன்னமும் வகுக்கவில்லை என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். கிராமப்புற முதுகெலும்பை முறிக்கும் வகையில் மோடி அரசின் வஞ்சிக்கக்கூடிய செயல் என்பது துணை போகும் பழனிசாமியின் பச்சை துரோகத்திற்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் புதிய சட்டத்தை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் மோடி அரசு தற்போது வரையில் எடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நோக்கில் 100 நாள் வேலை திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்பது 100 நாள் வேலை திட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வரக்கூடிய நிலையில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது சட்டமாக உரிமையாக்கப்பட்டிருந்தது. வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கான 100 நாள் வேலை திட்டத்தை மோடி ஆட்சிக்கு வந்ததும் படிப்படியாக அளிக்க ஆரம்பித்துவிட்டார் எனவும் திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டியதாகவும் 2021-2022 98,468 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிதியில் 2022-2023 73,000 கோடி ரூபாயாகவும் அதே போல 2023-2024 60,000 கோடி என தொடர்ச்சியாக அந்த நிதியை குறைத்து பாரபட்சம் காட்டியதாகவும் சராசரியாக வெறும் 40 நாட்கள் வேலை மட்டுமே என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் கிராமப்புற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டு இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகளை ஒன்றும் வகுக்காமல் மத்திய அரசு மெத்தனம் போக்கை தொடர்ச்சியாக காட்டி வருவதாகவும் மாநிலத்திற்கு எந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என்பதற்கான கேள்விக்கும் தற்போது வரையிலும் இன்னும் பதிலளிக்காமல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். ஊராட்சியின் காலமாக இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான எந்த பதிலும் அளிக்கப்படாமல் இருப்பதாகவும் தற்பொழுது அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இந்த அநீதிக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதாகவும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களின் வயிற்றை அடிக்கக்கூடிய புதிய சட்டத்தை ஆதரித்து தனது துரோக பணியை தொடர்ச்சியாக செய்வேன் என்று தொடர்ச்சியாக முடிவெடுத்திருப்பதாகவும் தன் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதும் தெரிந்ததும் 150 நாளாக வேலை வாய்ப்பு வழங்க இருப்பதாக இந்த பொய் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். புதிய சட்டத்தை மத்திய அரசு உடனேயே அமல்படுத்த வேண்டும் என்று கூட குரல் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு செய்து வரக்கூடிய வஞ்சகத்திற்கும் பழனிசாமியின் பச்சை துரோகத்திற்கும் மிக விரைவில் தமிழ்நாடு மக்கள் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.